ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் ஆதிபுரீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி காணலாம். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஒரு சிவத்தலம்தான் ஆதிபுரீஸ்வரர் திருத்தலம். இத்தலத்தை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் இருந்தாலும் சில முக்கிய தகவல்களை இப்பகுதியில் பார்க்கலாம். இத்தலத்தில் சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரராகவும் ஒற்றீஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார். இங்கு அம்பாள் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியின் வடிவம் பெற்று திரிபுர சுந்தரி என்ற திருநாமம் கொண்ட வடிவுடையம்மனாகவும் வட்டப்பாறையம்மனாகவும் காட்சி கொடுக்கிறாள். இத்தலம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என்றாலும் முதலாம் ராஜேந்திர சோழர் இந்த ஆலயத்தை புனரமைத்ததாக கூறப்படுகிறது. தொண்டை நாட்டின் 32 தேவார தலங்களில் ஒன்றான இந்த கோயில் கிழக்கு நோக்கி 5 கோபுரங்களுடன் அழகாக காட்சியளிக்கின்றது. இந்த திருக்கோயில் சிறப்புகள் என்ன என்பதை பார்த்தால் இங்கு அனைத்தும் 2 என்ற கணக்கை கொண்டுள்ளது. மூலவர் சுயம்பால் உருவான ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஒற்றீஸ்வரர் என்றும், வடிவுடையம்மன் மற்றும் வட்டப்பாறை என்ற தெய்வங்களும், காரணம் காமிகம் என்ற 2 ஆகம பூஜைகளும் நடைபெறுகிறது. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், அத்தி தீர்த்தம், தலவிருச்சம், அத்திமரம், மகிழ மரம் என்று 2 எண்ணிக்கையில் அமையப்பெற்றுள்ளது. இந்த மகிழ மரத்திற்கு பின்னால் ஒரு அருமையான கதை இருக்கிறது. அறுபத்தி 3 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இதே மகிழ மரத்தை சாட்சியாக வைத்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு நான் உன்னை பிரியேன் என்று சத்தியம் செய்தார். இதில் மகிழ மரமாக சிவபெருமானே இருந்ததாக சுந்தரமூர்த்தி நாயனாரின் கதையில் இருக்கிறது. இவ்வாலயத்தில் மூலவர் ஆதீஸ்வரரை விட உற்சவர் தியாகராஜர் தனது பதஞ்சலி நடனத்தால் பக்தர்களிடையே மிகவும் பிரபலம். சரி, மீண்டும் கோயிலுக்குள் செல்வோம். கோயிலின் வலதுபுறத்தில் தெற்கு நோக்கி வடிவுடையம்மன் சன்னதி அமைந்துள்ளது. எதிரே விநாயகர், முருகன் சன்னதிகளும், இடதுபுறம் கொடிமரம் பலிபீடம் அமைந்துள்ளது. அதன் எதிரே நந்தி தேவர் காட்சி தருகிறார். அருகே ஜெகநாதர் சன்னதி, சகசிரலிங்கம் ஆகியவை அமைந்துள்ளது. மேலும் ஆகாயலிங்கம், ஜம்புகேஸ்வரர், நாகலிங்கேஸ்வரர், காலதீஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஒற்றியூர் ஈஸ்வர் கோயில், நந்த வந்தேஸ்வரர், சொர்ண பைரவர் சன்னதிகளும் உள்ளது. கொடிமரத்திற்கு மேற்கே 7 மாணிக்கம் கொடுத்து உதவிய மாணிக்க தியாகராஜர் சன்னதி, மூலவர் சன்னதி, நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்தில் 27 நட்சத்திரத்துக்குரிய சிவலிங்கங்கள் தனித்தனியாக உள்ளது. ஆதலால் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய லிங்கத்தை வழிபடுவது இங்கு விசேஷம். கிழக்கு நோக்கியபடி பானலிங்க வடிவில் மூலவரான ஆதிபுரீஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார். வேண்டுதலை ஏற்றிடுவாய் பரம்பொருளே, அன்புடனே உயிர்களிடம் வாழும் எங்கள் பரம்பொருளே, அடியவர்க்கு அடியவர் சிவன் என்றே தமிழினில் கட்டுரும் பரம்பொருளே, உயிர்களை காத்திடவே உடன் வருவாய், உலக உயிர்களை காத்திடவே உடன் வருவாய் பரம்பொருளே, பரம்பொருளே. இந்த
ஆதிபுரீஸ்வரர் எப்படி இங்கு வந்தார் என்பதற்கு ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஒவ்வொரு சதுர்யுகம் முடியும் பொழுது பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிவுற்று மீண்டும் புதிய உலகம் தோன்றும் என்பது புராணங்களில் சொல்லப்படும் நியதி. புதிய உலகம் தோன்றும் போதெல்லாம் பிரம்மா உயிர்களை படைப்பார். இப்படி ஒவ்வொரு பிரளயத்தின் போதும் தான் படைத்த உயிர்கள் மடிவதை பிரம்மா விரும்பாததால் உலகம் அழியாமல் காக்கும்படி சிவனை வேண்டி யாகம் நடத்தினார். யாகத்தின் மத்தியில் அக்னி வடிவில் தோன்றிய சிவன் அவரது வேண்டுதலை ஏற்று தன் சக்தியால் கோள வடிவில் வெப்பத்தை உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அதன் பிறகு அந்த வெப்ப கோள வடிவமானது ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கமாக தோன்றியது. இவரே பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் பெற்றது. பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கமானதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும், வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கிக் கொண்டதால் படம்பக்க நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இல்லை அம்பனே திகம்பர பிம்பனே நெல்லை அப்பனே நித்திய சொக்கனே. வாசுகி என்னும் நாகம் உபமன்யு முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டி சிவனை வழிபட்டது. வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவன் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு அதற்கு முக்தி கொடுத்தார். ஆகவே ஆதிபுரீஸ்வரருக்கு படம்பக்க நாதர் என்று பெயர் வந்தது. சுயம்பாக புற்று மண்ணால் தோன்றிய ஆதிபுரீஸ்வரருக்கு ஆண்டிற்கு 3 நாட்கள் தவிர ஆண்டு முழுவதும் நாகக்கவசம் சாற்றப்பட்டிருக்கும். அதற்கு காரணம் சுவாமி இங்கு தீண்டா திருமேனியனாக காட்சி தருவதால் அர்ச்சகர்கள் சுவாமியை தொட்டு பூஜை செய்வதில்லை, அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் நாகக்கவசம் திறக்கப்பட்டு இறைவனுக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள். தொடர்ந்து 3 நாட்கள் இறைவனுக்கு இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். 3ஆம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு நாகக்கவசம் சாத்தி விடுவர். ஆகவே பக்தர்கள் வருடத்தில் இந்த 3 நாட்கள் மட்டுமே சுவாமியின் சுயரூப கோலத்தை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சிவனின் லிங்க ரூபத்தை காண முடியாது. நமச்சிவாய நமச்சிவாய நாதந்தாள் போற்றுவோம். நமச்சிவாய நமச்சிவாய நாதந்தாள் வணங்குவோம். 51 சக்தி பீடங்களில் இஷு சக்தி பீடமாக அறியப்படும் திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் வடிவுடையம்மன் ஞான சக்திக்குரியதாகும். இத்தலத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலூரில் திருவுடை நாயகி இச்சா சக்தியாகவும், 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமுல்லைவாயில் மாசில்லா மணீஸ்வரர் தலத்தில் கொடியடை நாயகி கிரியா சக்தியாகவும் அருள்கின்றனர். இந்த 3 அம்பிகையரையும் பௌர்ணமியன்று காலை, மதியம், மாலை என 3 வேளைகளில் வழிபடுவது விசேஷ பலன்களை தரும். சரி, இத்தலத்தில் காளியாக வீற்றிருக்கும் வட்டப்பாறை அம்மன் எப்படி இத்தலத்தில் எழுந்தருளினார் என்பதை பார்க்கலாம். பாண்டியனின் ஆட்சியின் போது தன் கணவருக்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கியதை தெரிந்து கொண்ட கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சியிடம் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நியாயம் கேட்க நினைத்து மீனாட்சி அம்மன் எங்கு இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டே திருவொற்றியூருக்கு வந்துவிட்டாள் கண்ணகி. அங்கு சிவபெருமானும் அம்பிகையும் தாயக்கட்டம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கண்ணகி ஆவேசமாக அம்மனை நோக்கி நெருங்கி வருவதை சிவபெருமான் பார்த்தார். மதுரையை எரித்தது போல காளியின் ரூபமான கண்ணகி நம் திருவொற்றியூரையும் எரித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் ஈசன் சட்டென்று விளையாடிக் கொண்டிருக்கும் தாயக்கட்டையை கிணற்றில் கை நழுவி விடுவது போல கிணற்றில் போட்டார். இதை கண்ட கண்ணகி ஏதோ அவசரத்தில் கிணற்றில் குதித்தார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணிய சிவபெருமான் அந்த கிணற்றை வட்டமாக இருந்த பாறையை கொண்டு மூடினார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் திருவொற்றியூர் வந்த கண்ணகிக்கு வட்டப்பாறை அம்மன் என்று பெயர் வந்தது. இப்போது இவ்வாலயத்தின் சிறப்பை பார்க்கலாம்.
இந்த ஆலயத்தில் இருக்கும் பைரவர் வாகனமில்லாமல் காட்சியளிக்கிறார். அதே போல துர்க்கையின் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லை. கம்பர், பட்டினத்தார், ராமலிங்க அடிகளார் போன்ற மகான்கள் இவ்வாலயத்தை போற்றி பாடி உள்ளனர். அதில் வள்ளலார் வடிவுடையம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் பாடிய வடிவுடை மாணிக்கமாலை எனும் நூலிலிருந்து ஒரு அழகான வரிகள்: கண்ணார்க்கும் நன்னெறி காட்டாருக்கும் தில்லை கனகசபை என்ற பாடலில் அன்னையை வடிவுடை மாணிக்கமே என்று உருகி பாடி உள்ளார். அதே போல 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பட்டினத்தார் சிவபெருமானை தவிர எல்லா செல்வமும் பொய் என்ற ஞானம் பெற்று தன்னுடைய செல்வம், மனைவி, உறவு அனைத்தையும் விட்டுவிட்டு கோவணத்துடன் பல ஊர்களுக்கு சென்று இறைவனை போற்றி பாடல்களை பாடி வந்தார். திருவொற்றியூர் இறைவனை தரிசித்துவிட்டு வரும் வழியில் சுவையே இல்லாத பேய்க்கரும்பு இனித்ததை அறிந்த பட்டினத்தார் தான் முக்தியடைய இவ்வூரே சிறந்த இடமென கருதி கடற்கரை ஓரத்தில் தங்கினார். ஒரு முறை மீனவ சிறுவர்களிடம் தன்னை மண்ணில் புதைக்குமாறு செய்து பின்பு வெளிவராமல் சிவலிங்கமாக மாறி முக்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு சிறப்பாக ஒரு சமயம் கம்பர் சதுரானை பண்டிதர் மூலம் ராமாயணம் கேட்ட பிறகு அதை தமிழில் எழுத சிறந்த இடத்தை தேடினார். அப்போது அவர் மனதில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் நினைவுக்கு வந்தது. அங்கு இருக்கும் வட்டப்பாறை அம்மன் கருவறைக்கு சென்று ராமாயண காவியத்தை எழுத தொடங்கினார். வெளிச்சம் சரியாக இல்லாததால் கம்பரால் எழுத முடியவில்லை. அதனால் ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடி என்று பாடினார். இதை கேட்ட காளியும் கம்பரின் பேச்சை தட்டாமல் அவர் ராமாயண காவியம் எழுதி முடிக்கும் வரை கம்பரின் அருகிலேயே தீப்பந்தத்தை பிடித்துக்கொண்டு நின்றதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும்தானா சிறப்பு என்றால் அதுதான் இல்லை. எண்ணற்ற சிறப்புகள் இவ்வாலயத்திற்கு உண்டு. அதற்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் ஆதிசங்கரர் காளியின் உக்கிரத்தை தணித்த சம்பவம் ஒன்றும் இங்கு நடந்துள்ளது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளார் பள்ளி படிப்பே இல்லாமல் பாடல் இயற்றும் திறமை படைத்திருந்தவர். சிறுவயதிலிருந்தே திருவொற்றியூர் இறைவனை வணங்கி இக்கோயிலின் தலவிருட்சமாகிய அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து தவம் புரிந்து சிவனருள் பெற்றவர். நாள்தோறும் வடிவுடை அம்மனை தரிசித்த பின் இரவு வீடு திரும்புவார். அவரின் அண்ணி உணவு பரிமாறுவார். ஒருமுறை வடிவுடை அம்மனை தரிசித்துவிட்டு வீடு திரும்ப நேரமாகிவிட்டு விட்டதால் அண்ணி வீட்டின் உள்புறம் பூட்டிக் கொண்டு தூங்கிவிட்டாள். தூங்கும் அண்ணியை எழுப்ப மனமில்லாமல் இரவில் பசியுடன் திண்ணையில் படுத்துக்கொள்ள அவரின் பசியை போக்க நினைத்த வடிவுடையம்மன் அவரின் அண்ணி உருவில் வந்து உணவு பரிமாறினார். இவ்வாறு இத்தலத்து வடிவாம்பிகையின் அருள் பெற்ற அடிகளார் இத்தலத்து அம்பிகையை போற்றி ஸ்ரீ வடிவுடை மாணிக்கமாலை என்று 101 பாடல்களை பாடியுள்ளார். இது மட்டும்தானா? 63 நாயன்மார்களில் ஒருவரான களிய நாயனார் திருவொற்றியூரில் செல்வச் செழிப்புடன் சொக்கர் குலத்தில் பிறந்தவர். திருவொற்றியூர் இறைவனுக்கு கோயிலில் அன்றாடம் திருவிளக்கு ஏற்றும் திருத்தொண்டினை செய்து வந்தார். இவரின் திருத்தொண்டினையும் பக்தியையும் உலகறிய செய்ய எண்ணிய இறைவன் இவரின் செல்வம் யாவும் இழக்க செய்தார். செல்வம் இழந்தும் தனது விளக்கேற்றும் தொண்டு நின்றுவிடாமல் இருக்க கடன் வாங்கியும் தன் வீட்டை விற்றும் பிறகு கூலி வேலை செய்தும் பாடுபட்டார். வறுமையில் வாடிய களிய நாயனார் ஒரு நாள் எண்ணெய் வாங்க பணமின்றி அவதிப்பட்டார். எண்ணெய் ஊற்றி திருவிளக்கு ஏற்ற முடியாத நான் இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்று கருதி கத்தியால் தன் உடலை வெட்டி கொண்டார். இறுதியாக தன் இரத்தத்தை ஊற்றியாவது விளக்கேற்றலாம் என்று எண்ணி தன் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தை கொண்டு விளக்கேற்ற முயற்சி செய்தார். களிய நாயனாரின் உண்மையான பக்தியை கண்ட திருவொற்றியூர் இறைவன் அவர் முன் தோன்றி அவரை தன்னுடன் இணைத்துக் கொண்டார்.
இவ்வாலயத்தில் காளி தேவியாக இருக்கும் வட்டப்பாறை அம்மனின் சினம் நாளுக்கு நாள் அதிகமானது. இதனால் ஊருக்குள் பல பிரச்சனைகள் தோன்றியது. அதனால் ஊர் மக்கள் காளியின் சினம் தவிர்க்க ஆடு, கோழி என்று பலி கொடுத்து வந்தார்கள். இதை விரும்பாத ஸ்ரீ ஆதிசங்கரர் தேவியின் உக்கிரத்தை தணிக்க அவள் சன்னதி எதிரே ஒரு ஸ்ரீ சக்கரம் நிறுவினார். இதனால் காளியின் சினம் தணிந்து தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு துணையாக இருந்து விரோதிகளிடமிருந்து இன்றும் காப்பாற்றுகிறாள் வட்டப்பாறை அம்மன். ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் இறை விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பிய பொழுது அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவன் அருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வாடை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்ததை வியந்து அவ்வூருக்கு ஒற்றியூர் விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று. இச்செய்தி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்தலத்தை வந்து வழிபட்டால் என்ன பலன் கிட்டும் என்று கேட்டால் நினைத்தது அனைத்தையும் நிறைவேறும் என்பது நிஜம். பௌர்ணமி அன்று அம்மனுக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகத்தை காண்பது மன அமைதியை தரும். வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இவ்வாலயத்தில் அன்னதானம் செய்தால் இந்திரப்பதம் கிட்டும் என்று இத்தலத்தின் தலப்புராணம் விவரிக்கிறது. திருநாவுக்கரசர் கடலில் திசை தெரியாமல் செல்லும் கப்பல்களுக்கு கரையிலிருந்து கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவதைப் போல வாழ்க்கையில் வழி தெரியாமல் செல்பவர்களுக்கு ஒளி கொடுக்கும் ஞான தீபமாக இத்தலத்து சிவன் அருளுகிறார் என்று பாடியிருக்கிறார். இத்தகைய புகழ்பெற்ற இத்தலத்தில் உறையும் ஆதிபுரீஸ்வரர் வடிவாம்பிகை ஆடும் தியாக பெருமானை வழிபட்டு வாழ்வில் முக்தி பெறுவோமாக. ஆலய தரிசனம்.